கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாய் இந்த மாலை ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். மகா இறக்கொழுதான் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை பொழுதில் மீண்டும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர தந்த ஆண்டவரே மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவர். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா இந்த ஆராதனைக்கு வர இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி துரிதப்படுத்தி உடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்முடைய சமூகத்துக்கு வருவது நல்லது என்று சொல்லி கண்டு கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா நீர் பயன்படுத்தி நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் அப்பா நாங்களுமே மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையினாலே எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவர். அப்பா இந்த மாலை ஆராதனையில் அவர்கள் எந்தெந்த பலவீனத்தோடு வருகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா அந்த பலவீனை நீக்கி சுகமளித்து ஒவ்வொருவருக்கு நீர் ஆசீர்வதித்து ஆறுதலை தந்து நீர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஆறுதலின் தேவனாய் நீ இருக்கிறீரே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நடத்துங்க. இந்த ஆராதனை ஆண்டவர் அப்பா நாங்கள் பாடும் பொழுதும் ஆண்டவரே துதிக்கும் பொழுதும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பெரிதான கிருபையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா நீர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஆண்டவரே பாடும்போது உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவர். அப்பா துதி ஆராதனை வேளையிலே தாசனோடு கூட ஆண்டவர் அப்பா அந்த ஆண்டவர் அப்பா உடைய வல்லமை இறங்கி துதிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் அந்த மகிமைக்குள்ளாய் நடத்தக்கூடிய ஆண்டவரே கிருபை ஆண்டவர் அப்பா இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் உடைய வல்லமை விளங்கத்தக்கதாக ஆண்டவர் அப்பா நீர் ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக செய்தி வேலையை உடைய கரத்தில் வைக்கிறோம். செய்து கொடுக்கிற அருமையான ஆண்டவர் அப்பா தாசனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாசன் மறைக்கப்பட நீர் வெளிப்பட இருந்து பரலோகத்தின் வார்த்தை ஆண்டவரை வெளிப்பட கிருபை தந்து நீங்கள் நடத்துங்க. ஒவ்வொருடைய உள்ளத்தை அதை ஆற்றவும் தேற்றவும் கிருபையினாலே நீங்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் உடைய வல்லமையில் கிருபை ஆண்டவர் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பயன்படுத்தட்டும் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவர் அப்பா சோர்ந்து போய்விடாதபடி பெலத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுங்க ஆண்டவர். அப்பா எந்த நோக்கத்தை ஆண்டவரை நோக்கி வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசமே எங்களுக்கு பெரிதாய் இருக்க கிருபை தந்து நீங்கள் கற்றுத்தந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எழுதுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory, ஸ்தோத்திரம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இயேசுவே, இறைவா, 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 இயேசுவே. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பாய். அண்டி வந்தோ அடைக்கலம் நீர் ஆதரித்தே
வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல், வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல் உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இரங்காதோ? உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இரங்காதோ? உமது மனம் இரங்காதோ? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு தருகிற, எங்களை வாழ வைக்கிற, எங்கள் ஆத்துமா பிழைக்கத்திருக்கத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து நீர் அப்பா எங்களை நடத்தும். தேவ கிருபை தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுவே என்னுடைய பரிகாரி. இந்த பாடலை சகோதரன் பாடும்போது சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப இயேசு ராஜாவே என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, கரங்களை தட்டி இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப
ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்துரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இயேசு என் பரிகாரி. பாடுவோம். சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், பண கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் சொல்லுங்க, இன்ப ராசா இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, அவரே என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், சோதனை நிகழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி.
இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் பரிகாரி. ஹல்லேலூயா. பரிகாரி என்று சொல்லும்போது நமக்கு சுகமளிக்கிறவர், குணமளிக்கிறவர். அதே நேரத்தில் எந்த பிரச்சனை, என்ன போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் அவர்தான் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பரிகாரங்களை ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அவர்தான் பரிகாரங்களை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டவர். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்னென்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்னென்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப இயேசு ராஜா என் பரிகாரி என்று சொன்னோம், என்று சொல்லி பாடினோம். துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், வாதைகள், இவைகளையெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்தபோதும் இயேசுதான் நம்முடைய பரிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுங்கிற நாமத்தை நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அந்த ஆராதனையுடைய ஆரம்பத்திலேயே எந்த அளவுக்கு நம்ம பாடல் பாடும்போதும், ஜெபிக்கும் போதும், துதிக்கும் போதும் அந்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை நம்ம சொல்லுகிறோமோ, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே என் ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சிருஷ்டித்தார். சூரியனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சந்திரனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, நட்சத்திரங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதே போல கடலுக்கு, தண்ணீருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இதையெல்லாம் இயேசுவை அறியாத பிரஜாதி மக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஐம்பூதங்கள் என்று சொல்லுவாங்க. ஐம்பூதங்கள், இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிபட்டு வந்து கொண்டிருந்த காலங்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் கர்த்தர் தான் மனிதனுக்காக படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஐம்பூதங்கள்னு சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது தண்ணீர் அது ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணீரையே என் ஆண்டவராகிய இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். பேதுரு அவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் இந்த தண்ணீரை மிதிச்சிட்டு நடந்து வர எனக்கு உதவி செய்யும். வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. பேதுருவும் கடல் மேல் நடந்தார், இயேசுவோடு கூட நடந்தார். இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது நடந்தார். தேவ பிள்ளையே, இந்த பூமியில் இயற்கை என்று சொல்லக்கூடிய இன்னொன்று, அந்த ஐம்பூதங்களில் ஒன்று, இன்னொன்று நெருப்பு. அந்த நெருப்பு, அதை கண்டா இன்னைக்கு ஜனங்க என்ன செய்கிறாங்க? அது ஒரு தெய்வம், அது ஒரு தெய்வம், அது ஒரு வல்லமை சொல்கிறாங்க. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதர்களை எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட்டாங்க. என்ன நடந்தது? தேவ பிள்ளைகள் தேவனை, கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அந்த அக்கினி சூளைக்குள்ளே கடந்து போன போது, அந்த சூளைக்குள்ளே அவங்க இறங்கின உடனே அவர்கள் கைகளில் கட்டப்பட்டவர்களாய் அந்த அக்கினி சூளையில் விழுந்தவர்களுடைய கட்டுகள் மாத்திரம் அறுபட்டதே தவிர அவருடைய தலைமுடி கருகலை, அவருடைய வஸ்திரம் வெந்து போகலை. அந்த தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது அக்கினி மனம் கூட அவருடைய சரீரத்தில் வீசலை. ஹல்லேலூயா. இப்போ பிள்ளையே, இந்த உலக மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் எதெல்லாம் தெய்வம்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் மேற்கொண்டு, அவைகளை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமாம்,
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. எனவே தான் இந்த மாலை வேளையில் இந்த இயேசு ராஜாவினுடைய நாமத்தை நீங்கள் எல்லாரும் உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தேவப்பிள்ளையே, ஒரு சில நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் ஏதாகிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள், ஜெபிக்க முடியாத ஒரு சில சமயங்கள் இருக்கும்போது நான் எடுக்கிற அந்த ஆயுதம் என்ன தெரியுங்களா? இயேசுன்ற அந்த ஆயுதம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, என்னை இரட்சித்தவர் இயேசு, என்னை தேடி வந்தவர் இயேசு, என்னை தெரிந்து கொண்டவர் இயேசு, தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை முன்னறிந்தவர் இயேசு, முன்குறித்தவர் இயேசு, என்னை பின்தொடர்ந்து வந்த பாவ சாபங்களை எல்லாம் முறித்தவர் இயேசு, எனக்கு நல்ல சுகபலனை தந்தவர் இயேசு, என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உன்னத விடுதலையை தந்தவர் இயேசு, இந்த பூமியில் நான் திக்கற்றவனாய் இராதபடி எனக்கென்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்தவர் இயேசு அப்படின்னு இயேசுன்னு சொல்ல 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 சில நிமிட நேரம்தான். அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய கார்மேகம் அப்படியே இந்த ஜபத்தை தடுக்கிற, தேவ பிரசன்னத்தை தடுக்கிற அந்த கார்மேகம் கலைந்து போகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனவே தான் திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய ஜப நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் செகண்டரியாக வைங்க. இயேசுன்ற பேரை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போது அந்த நாமத்தை, இயேசு அப்படின்ற நாமத்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடலில் பாடணும் இல்லையா? அப்போ இயேசு என் பரிகாரி, இந்த 5 சரணத்தையும் ஒரு மனிதன் இயேசுன்ற நாமத்தை உணர்வோடு கூட உள்வாங்கி பாடிட்டா, இந்த 5 சரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அந்த மனிதன் சுதந்து அறித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதை நாங்கள் அனுபவபூர்வமாய் கண்டதுனால நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரனுக்காக, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சகோதரனுக்காக ஜெபிக்க கடந்து போயிருந்தேன். அந்த அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவர் சில மணி நேரத்துக்குள்ளே மரித்து போய்விடுவார் என்று சொல்லி அவருடைய மனைவி, பாஸ்டர் வந்து என்னுடைய கணவனாருக்கு சொல்லுங்கள், இயேசுவை அறியாதவர் எப்படியாகலும் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ள வேணும், வந்து இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே ஒரு சில நபர்களோடு கூட நான் கடந்து போயிருந்தேன். அந்த இடத்துல, அந்த ஐசியூ வார்டில் போய் அவர் இருக்கிற இடத்துல அந்த மானிட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் போய் சொன்னது அந்த அம்மாட்ட, அம்மா கொஞ்சம் நேரம் அவருக்கு ஒரு சின்ன ஜபத்தை, ஒரு பிரார்த்தனையை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சாக போகிறார் மனுஷன், இவர் எதை வேணாலும் செய்யுங்க. தேவ பிள்ளையை அவர் காதுகிட்ட போய் இயேசு 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 இந்த வார்த்தையை சொல்லும் போதே தேவ பிள்ளையே இந்த மனுஷன் செயலற்றவராய் கிடக்கிற அவருடைய சரீரத்தில் அப்படியே ஒரு அசைவு வந்தது. அல்லேலூயா. மானிட்டில் அந்த அம்மா பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்தது. பார்த்தா அதற்கு பிற்பாடு உள் உறுப்புகள், செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்படுகிறதே இந்த மானிட்டரில் அந்தம்மா பார்க்குறாங்க, அந்த நர்ஸ் பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், சத்துருவினுடைய வல்லமைகளை எல்லாம் நிர்மூலமாக்கின இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம், எங்களுக்கு ஜெயம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு சுகம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே அப்படியே வாய் திறந்து சொல்ல 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 தேவ பிள்ளையே அந்த 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 மனுஷனுடைய சரீரத்தில் அசைவில்லாமல் கிடந்த அந்த சகோதரன் கண் விழித்தார். அதற்கு பிற்பாடு அவரிடத்தில் இயேசு குறித்து சொன்னோம். 2-3 நாட்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனநிலையோடு கூட மனைவியை பார்த்து, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்னை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு 2-3 நாட்களுக்கு பிற்பாடு அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவென்ற நாமத்தை மாத்திரம் அவர் அறியாமல் இந்த பூமியிலே கண்ணை மூடி இருந்தார்னா, நித்திய காலமாக அவர் அந்த எரிகிற அக்கனி கடலில் தான் வெந்துக்கிட்டு கிடக்கணும். அந்த இயேசுங்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம்? சாத்தானினுடைய வல்லமைகளை எல்லாம் நிர்மூலமாக்கின நாமம், அந்த மரண பாதாளத்துக்கு நம்மை விடுவித்த நாமம். அந்த இயேசு ராஜாவினுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நாம்
கனப்படுத்தி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே நாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜீசஸ் ஏமலான் க்ளோரி. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பாடுவோம். மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது கரங்களை தட்டி உற்சாகத்தோடு என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் ஆமென். பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மெய்ப்பராய் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவன் ஆமென். நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? இயேசுவாகிய ஒளி. எங்கும் ஒளி சொல்லுங்க. ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் என் சொந்தமாயினார். சொல்லுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வாயாவில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சொல்லுங்க. சின்னஞ்சிறு வயதில் உங்களை தெரிந்து என்னை கொண்டவர். குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது
இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் சொல்லுங்க இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். That is power, power, wonder working power in the blood of the Lamb. That is power, power, wonder working power in the precious blood of the Lamb. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சொல்லுங்க, இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. உணர்ந்து சொல்லுங்க, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சொல்லுங்க, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சொல்லுங்க, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஒரு நாளும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. சொல்லுங்க, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்று தேவை தேவா, எப்போதாரும் தேவா, என்று தேவை தேவா, எப்போதாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை
வல்லமை தாரும் தேவா. கண்களை மூடி கரங்களை தட்டி என் தேவை தேவா, இப்போ இப்போ தாரும் தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புவே ஆவியில் நிரப்புவே. பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல்லாடும் மூழ்கியே நீச்சலாடும் மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த காலம் கீழ்த்திடும் எந்த தாகம் தீர்ந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவர். ஓ glory glory glory. ஆமென். இப்பொழுது 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 ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற இயேசுவின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற இயேசு ராஜாவினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் உயிர்ப்பிக்கட்டும் உயிர்ப்பிக்கட்டும். ஆமென். ஹalleluya. ஓ ஷபா கபா தடா கபா தரபா ஓ ரிபாதா ரபா கபாதா ரபா ஓ ரிகா லகந்துரங்கதரா ரிமல்ல மகந்துரபா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ glory 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 glory. yes 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 hallelujah. ஒவ்வொருவரையும் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உயிர்ப்பிப்பீராக 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 உயிர்ப்பிப்பீராக. ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வாக்கின்படி உம்முடைய அபிஷேகத்தை கேட்கிற, உம்முடைய வல்லமையை கேட்கிற, உம்முடைய வல்லமையை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை நிரப்பட்டும். ராகாதா ரகந்தர மோதரபா ஓ ரிவாதரா ஓ ரகந்தரங்கதரா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக 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 ஊற்றப்படுவதாக. ராபாதாடாமா கபாதாடாதாராபா ஓ ரிபாபாபாபாதாடாபா ஓ ஷபாதா லகதா ரகந்தரா ரிபாலபகதா ரகந்தரபா. ஹalleluya. ஓ glory glory. Amen 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 amen. உம்முடைய அபிஷேகம் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கடந்து போகட்டும் கடந்து போகட்டும். எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே ஓ ஹalleluya தசை நார்களுக்குள்ளே கடந்து போகட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தட்டும். ராமாதா ராகாதா ராமாதா ராதாலா ஓ ரிபாபா பாபா பாபா ஓ ஷகதா லகதா ரகந்தோரா ரிகதா லகதா ரகந்தோரோ ஓ ரிபாபா பாபா மதுரபா ரிகந்தரங்கதா ரகந்தோரோ. ஆமென் ஆமென் ஆமென். உயிர்ப்பிக்க glory 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 glory. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. அப்படி எண்ணி வாசையிலே ஒரு மழகாதராதாலாம் கதரால் முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து
மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு கரங்களை உயர்த்தி அசைவாவில நிரம்பி ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆவியானவர் அசைவாடும் போது தேவ பிள்ளைகளே, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அப்பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமி அழகுள்ளதாய் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் கூட ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே அசைவாடுகிற பொழுது சரீரத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள், சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், ஆவியிலும் ஆத்மாவிலும் இருக்கிற பலகீனங்கள், இவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும், அது சரிபடுத்தப்படும். தேவ பிரசன்னம் கடந்து வரும் பொழுது தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு உன்னத வல்லமை கடந்து போகும்போது அன்றைக்கு மேல் வீட்டறையில் ஜெபத்திலும் துதியிலும் எதிர்பார்ப்போடு கூட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக வேண்டிக் கொண்டிருந்த மன்றாடி கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது அவர்கள் ஆவியினாலே ஆத்மாவிலும் பலத்தினாலும் சரீரத்திலும் பலன் அடைந்தார்களே. அவர்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் அடைந்து கர்த்தருக்காக எழும்பினார்களே. அப்படிப்பட்ட உன்னத பலனை கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளையே அவர் உனக்கு வைத்திருக்கிறார். 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் நவமான பாஷைகளை பேசி ரீகாலா காதாலா தாலாகா தாரா காது ரிமா கபாதாலா மகாந்த ரதுரு ரிகாங்காதா டகந்தோரமா கபாதுடபா ஷபாதாலா மகந்தோரு ரிபாதாடா தலகதா ரகந்தோரா க்ளோரி க்ளோரி க்ளோரி. எஸ், ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமை ஆண்டவரே அசைவாடட்டும். அசைவாடுவது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே நிரப்பட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, நிறைவான தேவ வல்லமை கடந்து வரும் பொழுது எல்லா குறைவுகளோ ஒளிந்து போகும் என்ற வாக்கின்படியே சரீர நோய்கள் க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆண்டவரே, குடும்பத்திலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் 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 நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக்கியல்லோ என்று சொல்லி உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு மேற்கொண்டு நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பேசுங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்வம் மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை
கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் சாயங்கால வேளையிலே மீண்டும் ஒரு விஷயங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்துவது, கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டு சொன்னான். ஸோ இந்த உலகம் உபத்திரங்கள் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த உபத்திரம் நிறைந்த அந்த உலகத்தில் தேவனோட பிரசன்னம் என்ன செய்கிறதா, அந்த மலை போலுக்கு அந்த உபத்திரவங்களை அது பனியை போல மாற்றி விடுகிறது. கர்த்தர் எந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தேவனுடைய பிரசன்னத்தை அதில் கழிகுறுகிற, அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிற, அதை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை லட்சம் சம்பாதித்தாலும், எத்தனை கோடி சம்பாதித்தாலும் தேவ பிரசன்னத்திற்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படுவது ஆண்டவருடைய பிரசன்னத்தினால், ஒரு சபை வளர்வது கர்த்தருடைய பிரசன்னத்தினால், ஜனங்கள் சுகமடைவது அதே பிரசன்னத்தினால் தான், ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால தான். ஆமென். அந்த பிரசன்னத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, தாசனோடு கூட இணைந்து எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். தேவ பிரசன்னம் அது வெளியேற பெற்றது, அது ஈடு இணையில்லாது. ஸோ அதில் நீங்கள் வளர 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 நிறைவாந்து வரும்போது குறைவாந்து ஒழிஞ்சு போகும். ஸோ நீங்கள் பிரசன்னத்தில் வளர்ந்துட்டாலே எல்லா பர்வதங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பனியை போல் இது கரைந்து போகும். கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்களை பிடிச்சு ஜெபம் ஏறிப்போம். கிருபையில் ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட சாயங்கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற சாயங்கால வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுகிறவர் அப்பா. அந்த ஒரே நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். தொடர்ந்து நீங்கள் பேசுங்க, நாம மகிமைப்பற்றும் நாங்கள் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பரலோக பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே நாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் ஸ்தலத்திலே மேயும். ஸோ நீ நிலத்துல விதைக்கிற உன் விதைகளுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? ஒரு மழையை தருகிறாராம். ஸோ அந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் சில மலைகளை குறித்து பேச விரும்புகிறார். ஆமென். இந்த ரெய்னிங் சீசன். ஸோ அந்த மழை என்ன செய்கிறது அப்படி என்று சொல்லி லிட்ரலாக எழுத்தின்படியும் மழையாகவும் ஆவிக்குரிய மலைகளை குறித்தும் அழகாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த சாயங்கால வேளையில் அந்த மழை நமக்கு தருகிற நன்மையான காரியங்கள், அந்த மழை இந்த தேசத்தில் பொழிகிற பொழுது, ஒரு சபைக்குள்ளே கர்த்தருடைய மழை பொழிகிற பொழுது, ஒரு ஆத்மாக்குள்ளே அந்த மழை பொழிகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி அநேக சத்தியங்கள் அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அது ஒவ்வொன்றாக நம்ம தியானித்து நாம் ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். ஸோ இந்த வசனம் பாருங்க, நிலத்தில் நீ விதைக்கிற உன் விதைக்கு ஒரு மழையை தருகிறார். அந்த மழை என்ன செய்கிறது? அந்த நிலத்தில் விதைக்கிற அந்த விதைகளை அது வளரச் செய்து அதுலேருந்து நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்கிறோமாம்? ஆகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆகாரம் எப்படி இருக்கிறது? கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கிறது. ஆடு மாடுகளுக்கும் அது மேய்ச்சலை தருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதமான மழை நம்ம மேலே பொழிகிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கொழுமையும் புஷ்டியுமாக மாறும். நல்லா சாப்பிட்ற பிள்ளைங்க பாருங்கள், நல்லா புஷ்டியாக இருப்பாங்க. சிறு பிள்ளைங்க சில வீடுகளில் நல்லா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ற பிள்ளைங்க, ஆரோக்கியமாக சாப்பிட்ற பிள்ளைங்க பாருங்கள், நல்ல புஷ்டியாக கொழுமையாக இருப்பாங்க. அதே ஏழை பிள்ளைகள் சாப்பிடாத பிள்ளைங்களாம் பாருங்கள், கொஞ்சம் பலவீனமாக காணப்படும். பார்க்கும்போதே தெரியும் இந்த பிள்ளைகள் கொழுமையாக இருக்கிறாங்க, புஷ்டியாக இருக்கிறாங்க, பார்க்கும்போதே தெரிகிறது. ஆமே. ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் மழை நம்ம மேலே பொழிகிற பொழுது தேவன் நம்ம கொழுமையுமாக அவர் புஷ்டியுமாக வைப்பார். பூமிக்கிற காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் நம்மை கொழுமையும் புஷ்டியுமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. எரேமியா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த மழையை யார் தருகிறாராம்? வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரளவோ அதை செய்கிறேன். ஸோ தேவனே மலையை தருகிறார். தேவர்கள் அதை வருஷிக்க பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையான, சபைக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமான மலையை கர்த்தரே வருஷிக்க பண்ணுகிறார். வேற தேவர்களை வருஷிக்க பண்ண முடியாது என்று அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம்
10வது வசனம் பாருங்கள். 10-11 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், நல்லா கவனிங்க, மாறினா மழை. ஸோ அந்த மழை வானத்திலிருந்து இறங்குகிற பொழுது என்ன செய்கிறா? முதலாவது பூமியை நனைக்கிறது. அந்த பூமி நம்ம இருதயத்துக்கு ஒரு ஒப்புமையாக அடையாளமாக இருக்குது. ஸோ இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மழை நம்ம மேலே பொழிகிற பொழுது எப்படி உலகத்தில் பெய்கிற மழை பூமியை நனைக்கிறதோ, சபைகளில் பொழிகிற கர்த்தருடைய மழை நம் இருதயத்தை நனைத்து விடுகிறது. ஆமே, ஹல்லேலூயா. பொதுவாக அந்த சம்மரில் பாருங்கள், ஏப்ரல் மாதம்லாம் இந்தியா ஃபுல்லாக பயங்கர உஷ்ணம், பயங்கர வெயில், எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம அந்த வெயிலை நம்ம அனுபவித்தோம். பூமியெல்லாம் வெடித்து போனது, சரீரமெல்லாம் உஷ்ணமாக மாறி போனது. பொது அந்த மழை அந்த பெய்த உடனேயே முதலாவது நடந்த காரியம், அந்த பூமி நனைந்தது. ஹல்லேலூயா. தண்ணீரினால் அந்த பூமி நனைந்தது, அந்த உஷ்ணங்கள் விலகி ஒரு குளிர்ச்சி உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மழை பொழிகிற பொழுது முதலாவது என்ன நடக்குதுன்னா, அது பூமியை நனைக்கிறது. நம் இருதயத்தை அது நனைத்து விடுகிறது. ரெண்டாவது, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. பாருங்கள், இந்த சம்மரில் இந்த புல் புண்டுகள்லாம் பாருங்கள், செத்து போன மாதிரி இருக்கும், காஞ்சி அப்படியே வாடி போயிருக்கும். ஏப்ரல் மாதம் மே மாதமாக பார்க்கும்போது இந்த அந்த புல் புண்டுகளெல்லாம் அப்படியே ட்ரையாக இருக்கும், செத்து போன மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு மழை பொழிட்டும் பாருங்கள், எல்லாம் முளைத்து வந்துவிடும். அது செத்து போன மாதிரி இல்லை, அது சாகலை, அது உயிரோடு தான் இருக்குது. ஒரு மழைக்காக அது காத்து இருக்குது. அந்த மழை பொழிந்த உடனேயே எங்கேருந்தா அதுக்கு உயிர் வரும்னு தெரியாது, அடுத்த 2 நாட்கள் பாருங்கள் முளைத்து எழும்பி விடும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளைகளில் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும், சம்மரை போல இருக்கும், ட்ரையான அனுபவம் இருக்கும், செத்து போன மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் ஒரு ஆசீர்வாதமான மழை நம்ம மேலே பொழிகிற பொழுது, அந்த பெலம் நம்ம மேலே இறங்கி வருகிற பொழுது நாம் முளைத்து விடுவோம். ஹல்லேலூயா. அது முளைக்கிழமை வெளியும்படி செய்கிறது போல கர்த்தருடைய வசனம் நம்ம மேலே இறங்குகிற பொழுது அந்த உயிரற்ற அந்த சூழ்நிலைகள் மாறி அது உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தினை அது கடந்து வந்து விடுகிறது. ஆமென். தேவன் செய்கிற அற்புதமான காரியம். அது மரித்து போன நிலையில் போல காணப்படலாம், வறட்சியே காணப்படலாம். ஆனால் பெய்கிற மழை அதை அற்புதமாக ஜீவனை கொடுத்து ஒரு பலனை கொடுத்து அதை உயிர்ப்பிக்க செய்து அழகாக ஒரே வார்த்தைகளை பாருங்க, பசுமையாக இருக்கும், பசுமையாக மாறிவிடும். புல் புண்ணுகளாம் முளைத்து எழும்பி அழகாக காட்சி அளிக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயத்துக்கு வருகிற பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பொழுது, முதலாவது தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் நனைய செய்கிறார். ரெண்டாவது, அதிலிருந்து உயிரற்ற சூழ்நிலைகள், செத்துப்போன சூழ்நிலைகள், வறட்சியான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி புதிய ஒரு என்ன சொல்கிற ஒரு வெளிச்சத்தை, ஒரு புதிய கிருபையை தந்து நம்ம முளை விட்டு மேலே எழும்பி வரத்தக்கதாய் கர்த்தர் உயிரடைய செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விடுகிறேன். அது பாருங்கள், அது அந்த நெல் பயிர்கள், கோதுமை மணிகள் அந்த மழையினால் வளருகிற பொழுது அடுத்து தொடர்ந்து 30ஆக 60ஆக அது 100மாக அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அடுத்த விதை நெல்லாக அது மாறி விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதமான மழை நம்ம சபை மீது, நம்ம மீது, தேசத்து மீது பொழிகிற பொழுது இந்த காரியம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது உங்கள் இருதயம் அந்த மழையினால் நனையும். ரெண்டாவது, அதில் வருகிற அந்த பலன் உங்களை முளைத்தெழும்பி உங்களை வளரட்சி. மரித்து போன நிலைமையில் இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், ட்ரையாக ஃபீல் பண்ணலாம். ஆனாலும் கர்த்தருடைய அந்த மழை பொழிகிற பொழுது அந்த விதைக்குள் ஜீவன் இறங்கி வருகிறது. அந்த மழையினால் வருகிற அந்த பலனும் ஜீவனும் அந்த விதைகளுக்கு உயிரை கொடுத்து அற்புதமாக அது மேலே எழும்பி வருவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். மூன்றாவது, அது விதையையும் ஆகாரத்தை தந்து நம்மளை அது ஆசீர்வதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பைபிளில் அநேக மழைகளை குறித்து வேதம் சொல்ல 10 விதமான மழைகள் நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானித்து, ஸோ வெரைட்டி ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மழையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஸோ அதையெல்லாம் நம்ம தியானித்து நாம் ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். ஸோ அந்த மழை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, அதே 55:11 பாருங்கள். எஸ் 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஸோ அந்த மழை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி மழை வானத்திலிருந்து பொழிகிற மழை பூமியை நனைய செய்து அது புதிய ஜீவனை கொண்டு வருகிறது போல, பூமியை செழிப்பாய் மாற்றுகிறது போல, பூமியை வறட்சிகளை மாற்றுகிறது போல, தேவனுடைய வசனமும் ஒரு சபைக்குள்ளே விதைக்கப்படுகிற பொழுது, ஒரு மனுஷனுடைய ஆத்மாக்குள்ளே இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிற பொழுது அதையே காரியத்தை செய்து முடித்து விடுகிறது. ஆமென். ஸோ அந்த மழை என்பது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பிட காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம்
நமக்கு விதைக்கப்படுகிறது, எந்த நோக்கத்திற்காக அது விதைக்கப்படுகிறதோ அது செய்து முடிக்கும். தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது ஆவியும் ஆத்தும கணுக்களையும் ஊனையும் ரெண்டாக பிரிக்கிறதாக இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகள் நினைவுகளும் கூட வகை இருக்கிறதாக இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவின் பட்டயமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எந்த நோக்கத்துக்காக பேசப்படுகிறதோ அது நம்ம வாழ்க்கை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அது நம்மளை உயிர்ப்பிக்கும். வசனம் நம்மளை பலப்படுத்தும். நம்ம பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மழை என்பது கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. ஸோ முதலாவது ஒரு மழை பாருங்க, தெரிஞ்ச சில சத்தியங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 9வது வசனம். 68ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்யப்படினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். ஸோ முதலாவது பாருங்க, ஒரு சம்பூர்ணமான மழை. நம்ம கேத்தோலிக் பைபிளில் அது மிகுதியான மழை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவைக்கு அதிகமான ஒரு ரெயின். ஸோ தேவையான அளவுக்கு ஒரு ரெயின். ஸோ சம்பூர்ணமான மழையை நீ பெய்ய பண்ணியிருக்கிறீங்க. இந்த சம்பூர்ணமான மழை என்ன செய்கிறதா? இளைத்து போன உமது சுதந்திரத்தை அதை திடப்படுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது சம்பூர்ண மழை என்ன செய்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்ந்து போன அனுபவங்கள், சோர்ந்து போன காரியங்கள் எல்லாம் அதை மாற்றி அவளை திடப்படுத்துகிற ஒரு மலையாக இந்த சம்பூர்ண மலை இருக்கிறது. ஆமென். வேதத்தில் கிறிஸ்துவ தவிர மற்ற எல்லாரும் சோர்ந்து போனார். ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வெளிப்பது விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவ தவிர மற்ற அத்தனை தேவதாசர் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு எல்லையில் அவள் சோர்ந்து போனார்கள். ஆமென். மோசே ஒரு முறை சோர்ந்து போனான். ஆண்டவரே, இது எனக்கு மிகுதியான பாரமாக இருக்கிறது, இது என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது, என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஜெபிக்கிறார். இந்த ஜனங்களுடைய செய்கிற காரியங்கள் எனக்கு மிகுதியாக இருக்கிறது, இறைச்சியை கேட்குறாங்க, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எலியாவும் சோர்ந்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக தேவதாசர்கள் வேதத்தில் சோர்ந்து போகிற சில அனுபவங்கள் வந்தது. ஆனாலும் தேவனை சோர்ந்து போக விடலை. இந்த சம்பூர்ண மலையை அப்படிப்பட்ட தேவதாசர்கள் மீது தேவன் பொழிய செய்து அவளை திடப்படுத்தினார். ஆமென். அவளை பலப்படுத்தினார், அவளை உயிர்ப்பித்தார். அந்த வேத வசத்தை கொண்டு அவளோடு கூட பேசினார். கர்த்தர் பேசின பொழுது அவள் உயிரடைந்து பலனடைந்து தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். ஆமென். இந்த சாயங்கால வேளையில் ஒருவேளை நீங்கள் இளைத்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த சம்பூர்ணமான மழை என்ன செய்யணும்? உங்கள் வாழ்வை திடப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு அவங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனம் பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஏசாயா புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைக்கிறேன். யாருடைய அனுபவம் சொன்னா? தாவீதின் சங்கீதம். ஸோ தாவீதின் சங்கீதம். என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் இருக்கீங்களா சபையில்? பாஸ்டர், ரா முழுவதான கண்ணீர் வடிக்கிறேன், நைட்டெல்லாம் கண்ணீர் வடிச்சு ஜெவமணி என் கட்டளையே என்ன ஆயிடுச்சு? நினைஞ்சு போச்சு. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? ஆனால் அழுகிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் சில ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருகிற பொழுது, சில சோதனைகள் ஊடாக நாம் கடந்து போகிற பொழுது, சங்கீதக்காரனை போல நாமும் கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் சங்கீதம் பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு ராஜா பாருங்க கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இந்த சங்கீதக்காரன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தாவீது. ஸோ இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு அற்புதமான மனுஷன். பொதுவாக சங்கீதக்காரன் செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் வந்துட்டு எந்த மனுஷிகிட்ட போக மாட்டார், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன் அப்படின்னுவார். என்ன ப்ராப்ளம் வரட்டும் எந்த மனுஷன்கிட்ட போய் நிற்க மாட்டார். அதான் ரொம்ப ஸ்பெஷல் அந்த தாவீதுகிட்ட. எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் இம்மிடியேட்டாக அவன் போகிற ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இம்மிடியேட்டாக தேவ சமூகத்தில் போய் தேவனை துதித்து பாடி ஆராதித்து ஒரு புதிய பாட்டோடு வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் தேவ சமூகத்துக்கு போவார், கர்த்தரை துதிப்பார், ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாட்டோடு வருவார். ஆமென். அதான் சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெருமூச்சு நான் இளைத்து போகிறேன். அவருக்கு வந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிமித்தம், ஒரு வாழ்க்கை சந்தித்த பிரச்சனைகள் நிமித்தம் அவர் இளைத்து போனார், சோர்ந்து போனார். அடுத்த வருஷம் சொல்லுகிற துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கிற அற்புதமான ஒரு தேவ மனுஷன். தன் பெருமூச்சினால
அவன் இளைத்து போன அனுபவங்கள் உண்டு, சோர்ந்து போன அனுபவங்கள் உண்டு. ஆனால் அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக சோர்ந்து போகல, இளைத்து போகல, ஜெயித்து விட்டான். ஹல்லேலூயா. பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு போயிடணும். ப்ராப்ளம்ஸ் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது எங்கே போயிடணும்? தேவனுடைய சமூகம். அங்கே போய் கண்ணீர் வடித்து பாருங்கள். போகும்போது கண்ணீரோடு போவீங்க, திரும்பி வரும்போது வார்த்தை நான் பலப்பட்டு வருவீங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆனால் தேவ சமூகத்துக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வருகிற பொழுது நம்ம அழுகையோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த அழுகையை களிப்பை மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தர் உண்டு. துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பெண்ணினால் எப்பொழுதும் அண்ணால் என்ன செய்வாங்க? மனமடி வாக்குவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அழுதுகிட்டே இருக்கோம். நான் பைபிள் வாசித்து பார்த்தேன், ஒரு நாளாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் இந்த அண்ணால் பெண்ணினால் விரோதமாக பேசிச்சா? யோசித்து பாருங்க. சக்களத்தியாக பெண்ணினால் எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வருஷங்கள், எவ்வளோ நாட்கள் வார்த்தையினால் கொள்ளுன்னு கொள்ளுச்சு இந்த பெண்ணினால் அண்ணால். ஆனால் ஒரு நாள் ஒரு வார்த்தையும் இந்த அண்ணால் பெண்ணினால் விரோதமாக பேசவே இல்லை. எங்கே பேசினால்னா ஆண்டோடைய ஆலயத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் விசேஷத்தை பார்த்துறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் அதனால தான் அம்மா அங்கே இருக்குது. அந்த அம்மா அற்புதமான ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர். அண்ணால் இந்த பெண்ணினால் நாள்தோறும் அவளை மனமடிவாக்குவாள், வார்த்தையினால் சோர்ந்து போக பண்ணுவாள், கண்ணீர் வட வைப்பாள். ஆனால் எவ்வளோ ஒரு நாள் ஒரு வார்த்தையும் அந்த பெண்ணினாளுக்கு விரோதமாக பேசாமல் தன் மனபாரங்கள் அத்தனையும் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்த ஒரு அன்னாள் சகோதரி. ஹல்லேலூயா. அதான் வெளியேற பெற்ற சாமுவேல் அந்த கர்ப்பத்தில் பிறந்தார். ஆமென். அன்னாளுக்கு பெரிய மனசு, தியாகமுள்ள மனசு, ஜெபிக்கிற மனது. அதனால் பிறந்த சாமுவேலும் அந்த தேசத்தில் அவன் பெரியவனாக இருந்தான். ஆமென். பேரண்ட்ஸ் நாம அப்படி தியாகமுள்ள மனதுள்ளவர்களாய் பெரிய மனசோடு இருந்தால் நம்முடைய சந்ததியை சாமுவேல் போல பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. அங்கே சத்தியம் அப்படி இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அன்னாள் அற்புதமான ஒரு கேரக்டர், தெய்வீக சுபாவம் உள்ள நல்ல ஒரு மகள், ஜெபிக்கிற மகள், துதிக்கிற மகள், எவ்வளோ தீமை வந்தாலும் தாங்குகிற சகிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த மரங்கள் பாருங்கள், மாமரம், எல்லா மரங்களும் அப்படி தான். தென்னை மரம் எவ்வளோ வருஷம் அடித்தாலும் என்ன பண்ணுது? தாங்கிக்கும். எவ்வளோ புயல் அடித்தாலும் தாங்கிட்டு நல்ல கனியை கொடுக்கும். தென்னை மரம்னா இளநீர் கொடுக்கும். மாமரம்னா நல்ல மாம்பழம் கொடுக்கும். என்னைக்காச்சும் மாம்பழம் கசப்பாக இருக்கா? இளைஞர் என்னைக்காச்சும் கசப்பாக இருக்கா? எவ்வளோ வருஷம் வந்தாலும் அதை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஆனால் அவுட்புட் கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்னாள் சகோதரியும் அப்படி தான். எவ்வளோ வருஷம் வந்தாலும் அதை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை சகித்து கொண்டு ரிட்டர்ன் கொடுக்கிற பொழுது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கிற ஒரு மகள். ஆமென். கர்த்தரால் தீமை சகிக்கிறவர்கள் பாக்கியவான், சோதனை சகிக்கிறவர்கள் பாக்கியவான். அவள் உத்தமன் என்று விலகின பின்பு கர்த்தர் தமிழத்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன செய்வார்களாம்? பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். ஆனால் தெய்வ சமூகத்தில் போய் அவன் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிற அற்புதமான ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தர் அப்போ முதலாவது காரியம், தேவன் என்ன செய்கிறார்? சம்பூர்ணமான மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார். அந்த சம்பூர்ணமான மழை, அந்த சம்பூர்ணமான வசனம் என்ன செய்கிறதா? இளைத்து போன நம்முடைய வாழ்க்கையை, சோர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை அதை திடப்படுத்தி பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து விடுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம் நம்மளை பலப்படுத்தி அதை நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் கூட பாருங்க, தேவன் நல்லவர். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில பேரண்ட்ஸ் சில பிள்ளைங்களை நினைச்சு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க, பாஸ்டர் என் ஹஸ்பண்டை பொறுத்து இழைச்சி போயிட்டேன், என் பிள்ளைகளை பொறுத்து இழைச்சி போயிட்டேன், இந்த காரியத்தை நான் பொறுத்து இழைச்சி போயிட்டேன், சோர்ந்து போனேன்னு சொல்லி சிலர் ஃபீல் பண்ணுகிறது உண்டு. வேதத்தில் அது வசனம் அப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆமென். கர்த்தர் சொல்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் செய்த கிரிகளை நினைத்து கர்த்தரை விட்டு அவர்களை பாகலை தேடி போனபடினாலே இந்த ஜனத்தினுடைய காரியங்களை பார்த்து பொறுத்து நான் இளைத்து போனேன் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறத பார்க்க முடியும். இளைத்து போனவர் அப்படியே விட்டுறல, ரட்சகரை கொண்டு வந்து விட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான கிரிகளை செய்தாலும் கர்த்தர் அப்படி பொறுத்து இளைத்து போனாலும் அதுக்கு சொல்யூஷன் கர்த்தர் வைத்திருந்தான். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஏற்ற நேரத்தில் ஒரு ரட்சகரை பூமிக்கு அனுப்பித்து கொடுத்து கர்த்தர் இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக சித்தம் கொண்டான். ஆமென். என்ன சொல்ல வர கர்த்தர்னா, சில காரியத்தை நம்ம பொறுக்க வேண்டி இருக்கிறது. அந்த பொறுத்து நம்ம இளைத்து போனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. தொடர்ந்து அதிலேயே மூழ்கிடாதீங்க, தொடர்ந்து அதே இடத்துல ஸ்டக் ஆகிடுதுங்க. ஒரு எல்லைக்குள்ளே நம்ம மூழ்கி விடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட எல்லை நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். ஹல்லேலூயா.
நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணணும். கர்த்தர் கிருபை செய்வார். அதான் இளைத்து போன சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? திட்டப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில காரியங்கள் வாழ்க்கையில குடும்பத்தின் நிலைகளுக்குள்ளே அப்படி சோர்ந்து போகிற அளவுக்கு, இழைத்து போகிற அளவுக்கு சில காரியங்கள் வரலாம். பட் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஸ்டக்காய் நின்று விடாதபடிக்கு ஜெயித்து ஜெயம் எடுத்து அடுத்த ஸ்டேஜ் நாம் கடந்து போய்விட வேண்டும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. சரீர வியாதிகள், கடன் பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், சண்டைகள், அவமானங்கள், யோசேப்பு போல செய்யாத குற்றச்சாட்டுகள், நிந்திக்கிற காரியங்கள் உண்டு குடும்பத்தின் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே. ஆனால் ஸ்டக்காயிராதீங்க. தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. கர்த்தர் பாரத்தை வைத்து விட்டு நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. கர்த்தர் கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நல்லவர். முதலாவது இந்த சம்பூர்ண மாலை என்ன செய்கிறதா? இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை திட்டப்படுத்துகிறது. அந்த கர்த்தருடைய அந்த சம்பூர்ணமான மலையை போல இருக்க அந்த வசனம் நம்மோடு கூட வருகிற பொழுது, நமக்கு நேராக வருகிற பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது அந்த சோர்வுகளெல்லாம் விலகி, அந்த குழப்பங்களெல்லாம் விலகி, அந்த பயங்கள்லாம் விலகி நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். நியூ டெஸ்ட்மெண்ட்ல அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே கல்வாரி சிலுவையில் கொடுமையாக சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் ரோமர்கள், யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பிளான் பண்ணி அதை பார்த்து அப்போஸ்தலர்கள் பயந்து விட்டார்கள். தங்களையும் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பூட்ட வீட்டுக்குள்ளே போய் அவர் ஒளிந்து கொண்டார்கள். பயத்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடங்கி கொண்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு 3ஆம் நாள் பூட்டின வீட்டுக்குள்ளே கடந்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏன் சமாதானம் சொன்னார்னா, பயத்தினால சமாதானத்தை இழந்திருந்தார். அந்த பயத்தின் ஆவினால் பிடிக்கப்பட்டு அந்த பயத்தினால நிரம்பியிருந்தபடினால சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருந்தார். அதனால தான் இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள வந்த உடனே வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயம் வேதனை உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் நம்மளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி விடுகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியை நமக்குள்ள வருகிற பொழுது அந்த பயத்தின் ஆவிகள் விலகி ஒரு தைரியத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த சம்பூர்ணமான மழை போன்றிருக்கிற தேவனுடைய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அது விரட்டி எடுக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற இழைத்து போகிற காரியங்களை எல்லாம் அது ஓவர் கம் பண்ணத்தக்கதாக, ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மோசே மரித்து விட்டான். மோசேக்கு அப்புறம் அடுத்து யோசுவா அந்த பதவிக்கு வருகிறார். தேவனா முன்குறிக்கப்பட்ட மோசே உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் சொல்லுவார், மோசே உனக்கு பிறகு யோசுவா உன் ஸ்தானத்தில் என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. உன் கணத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடு. கர்த்தர் அவனை உருவாக்கு என்று சொல்லி மோசே அவன் அந்திய காலத்துக்கு வந்த பொழுது யோசுவாவை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டு அவனை உருவாக்கும்படி கர்த்தர் மோசேயோடு கூட பேசின. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. 6வது வசனம் 7வது வசனம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னோடு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. ஸோ மோசே தன் காலத்தில், அந்திய காலத்தில் தம் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, பலம் கொண்டு திடமனதாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவங்க கூட வருவார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. 7வது வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, யோசுவாவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவ்வளவு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி நீ செய்வாய் என்று சொல்லி மோசே தன்னுடைய சீஷனாகிய யோசுவாவை அழைத்து அவனை திடப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. யோசுவா அப்போதான் புதுசாக என்ட்ராகிறார். மோசே போல அனுபவம் இல்லை, ஆனால் கூட இருக்கிறார். மோசே கூடவே இருக்கிறார். ஆசிரியர் கூடத்துட்டு விலகாத நல்ல ஒரு வாலிபன் யோசுவா, நல்ல ஒரு யுத்த புருஷன். ஸோ அந்த மோசேக்கு அப்புறம் இந்த யோசுவா தேவன் தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தர் அந்த மோசே இருந்த அந்த தன்னுடைய அந்த ஞானத்தை, தன்னுடைய அபிஷேகத்தை அந்த யோசுவா மீது வைத்து அவனை பிளஸ் பண்ணினான். ஆமென். புதுசாக ஒரு போஸ்டிங் போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். ஒரு புதிய எல்லைக்குள்ளே நம்ம போகிற பொழுது, ஒரு புதிய ப்ரொமோஷன் நமக்கு வருகிற பொழுது, ஒரு புதிய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிற பொழுது சில பயங்கள் நடுக்கங்களும் இருக்க செய்யும். ஸோ அது நேச்சுரல், அது இயற்கையானது. ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அதை ஓவர் கம் பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அதை ஜெயிக்க வைக்கும். ஸோ இந்த யோசுவாவுக்கு ஒரு புது அனுபவம், யுத்த புருஷன். ஆனால் இப்போ அந்த முழு அந்த படையை நடத்தணும், அந்த அளவுக்கு அவனுக்கு பக்குவம் இல்லை. மோசே அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. மோசே முகமாக தேவன சத்தத்தை கேட்கிறவன். யோசுவா இன்னும் அந்த அனுபவத்தில் ட்ரைன் அப் ஆகலை. ஆனால் கர்த்தர் அந்த யோசுவா தெரிந்து கொண்டபடினாலே மோசே உயிரோடு இருக்கிற பொழுதே யோசுவாவை திடப்படுத்தினா. மோசே மரித்த பிறகு கர்த்தரே முகமாய் பேச ஆரம்பித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யோசுவா முதல் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் யோசுவா முதல் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. ஆண்டு திரும்ப பேசிட்டே இருப்பார். யோசுவாவை நீ பலம் கொண்டு திட்டமனதாயிரு, சோர்ந்து போகாத, பயப்படாத, நான் மோசே இருந்தது போல
உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி முகமுகமாய் மோசேயின் காலத்துக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவோடு கூட பேச ஆரம்பித்தார். திடப்படுத்தினான், பலப்படுத்தினான், அந்த ஜனங்களை அவன் நடத்தினான். கர்த்தர் வாக்குத்தத்த வசனத்தின்படி தேச சுதந்திர பிள்ளைகளை மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இளைத்து போன சுதந்திர தேவன் திட்டப்படுத்துகிறான். கர்த்தர் பிள்ளைகளே, பலம் கொண்டு திட்டமானதாக இருங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. புதிய காரியங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது, புதிய எல்லைகளுக்குள்ள கத்தரை கொண்டு போகிற பொழுது, புதிய காரணம் வாழ்க்கை கத்தர் செய்ய சித்தம் கொண்டுகிற பொழுது ஒரு மனசுக்குள்ள பயம் வரும், இந்த ஒரு நடுக்கம் வரும். ஆனாலும் கத்தர் கூட இருக்கிறபடினாலே அதை செய்யத்தக்கதான கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அவரே தந்து கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பயத்துக்கு இடம் கொடாமல் பலம் கொண்டு திட்டமானதா இருங்க. கத்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை கடந்து போகிற ஒரு பாக்கியத்தை கிருபையை கத்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீங்க. சும்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க. கத்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். யோசுவாக்கு ஸ்ட்ரகிள் வந்துச்சா? வந்தது. முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து புறப்பட்ட போது செங்கடல் வந்தது. செங்கடல் ஒரு இரவு ஜெபத்தில், ஒரு நாள் ஜெபத்தில், ஒரு இரவில் ஒரு கீழ்காட்சினால அது ரெண்டாக பிளந்து போனது. ஒரே இரவு கோலை நீட்டி மோசே ஜெபிக்கிறான். ஒரு இரவில் ஒரு பலத்த கீழ்காட்சி கத்தர் கட்டளை இடுகிறான். ஒரு இரவில் செங்கல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது யோர்தானுக்கு போகிறாங்க. அங்கே கத்தர் சொல்லுவார் யோசுவை பார்த்து, யோசுவாவே, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போகிறீர்கள். நல்லா கவனிங்க. ஒரு நைட்டில் அடித்த கீழ்காட்சினால செங்கல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. அது ஒரு தடை. அந்த ஒரு இரவு ஜெபத்தில், அந்த ஒரு இரவு அடித்த கீழ்காட்சியில் அது மாறி போனது. ரெண்டாவது ஆண்டவர் பேசுகிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போவீங்க. யோர்தான் அந்த காலத்தில் பயங்கரமாக வெள்ளமாக புரண்டு ஓடி வரும். ஆனாலும் இன்னும் 3 நாளைக்குள்ளே அதை நீங்கள் கடக்க போகிறீங்க. அந்த தடையை நீங்கள் விளக்க போகிறீங்க, ஓவர் கம் பண்ண போகிறீங்க. ஜனத்தை என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. 3 நாட்கள் ஜனத்தை என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. 3 நாட்கள் அந்த யோசுவா ஜனங்களை பரிசுத்த பண்ணின பொழுது யோர்தான் தடை ரெண்டாக பிளக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரெண்டாவது தடையை கடந்து போனாங்க. 3வது அங்கே எரிகோ கோட்டையை வருகிறது. எரிகோ அரண் எதிராக நிற்கிறது. இப்போ ஆண்டு சொல்லுகிறார் 7 நாட்கள் டைம் கொடுத்தார். ஆமென். இன்னும் 7 நாட்கள் என்ன பண்ணணும்? அந்த அரங்கத்தை சுற்றி சுற்றி வரணும். எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். மொத்தம் எத்தனை முறை ஆச்சு? மொத்தம் எத்தனை முறை ஆச்சு? 13 தானா? ரைட், 13 முறை. ஆமென். 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றணும். 7வது நாள் 7 முறை சுற்றணும். 7 + 6 13. ஸோ 13 முறை சுற்றி வாங்க. இந்த எரிகோ கோட்டை உங்களுக்கு என்ன பண்ணும்? தானாக இடிந்து. நல்லா கவனிங்க. செங்கடலை கத்தர் ஒரு இரவில் மாற்றினா. யோர்தானை கத்தர் 3 நாட்கள் பரிசுத்தம் பண்ணின போது மாற்றினா. ஆனால் எரிகோ கோட்டையை 7 நாளில் கத்தர் மாற்றினா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரச்சனைக்கு தக்கப்படி சொல்யூஷன் உண்டு, தடைகளுக்கு ஏற்றபடி வல்லமை உண்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் கத்தர் கூட இருக்கிறா. அது செங்கடலாக இருந்தாலும், அது யோர்தானாக இருந்தாலும், அது எரிகோவாக இருந்தாலும் கத்தர் கூட இருக்கிறா. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். செங்கடலாம் ஒரு இரவு டைம் எடுக்கும். ஒரு கீழ்காட்சி கட்டளையிடுவதுக்கு கத்தர் யோர்தானா பின்னிட்டு போவதுக்கு ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பொதுவாக ஜனங்கள் பரிசுத்தமாயிட்டாங்கன்னா யோர்தான் பின்னிட்டு ஓடி போயிடும். மேலேருந்து தண்ணி கீழே வரும். ஆனால் தண்ணி வசம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ தாசர்கள் ஆசர்கள் காலை வைத்த பொழுது கீழே தண்ணி மேலே ரிட்டர்ன் போயிடுச்சு, ரிவர்ஸ் போயிடுச்சு. ஹல்லேலூயா. காரியங்கள் ரிவர்ஸாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனங்களை பரிசுத்தப்படுத்த அந்த வல்லமைகள் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பரிசுத்தம் அவசியம். நம்ம பரிசுத்தப்படுத்துகிற பொழுது பிரச்சனைகள் ரெண்டாக பிளந்து போகிறது. 3வது எரிகோ கோட்டையை அவங்க சுற்றி வராங்க. ஒவ்வொரு முறை சுற்றும் போது அது பலவீனப்பட்டுட்டே இருந்துச்சு. பொதுவாக இந்த பாறையை உடைப்பாங்க. பெரிய பெரிய சமிட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க? பாறை அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும் போது ஒன்றுமே தெரியாது பாருங்க. ஆனால் திடீர்னு கடைசியாக ஃபைனலாக ஒரு அடி அடிக்கும் போது ரெண்டாக உடையும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 10 முறை 15 முறை 15வது அடி அடிக்கும் போது ஒன்றுமே ஆகாத மாதிரி இருந்த அந்த பாறை திடீர்னு ஒரு அடி அடிக்கிறது ரெண்டா உடைஞ்சு சிதறும். ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு 10வது அடியில் உடைக்கப்படுகிறது போல அந்த எரிகோ கோட்டை அவன் சுற்றி வராங்க. 6 நாட்கள் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் 7வது நாள் 7வது முறை சுற்றின பொழுது எல்லாம் ரெண்டாக உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தடைகள் விலகி போனது. கர்த்தர் பிள்ளைகள் ஜெயம் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் செங்கடலாக இருந்தாலும், அது யோர்தானாக இருந்தாலும், எரிகோ போன்ற தடைகளாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். இளைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை தேவன் திடப்படுத்துகிறார். நம்ம திடப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. பக்கத்தில் சொல்லிடுங்க, சோர்ந்து போகாதீங்க. முன்னாடி சொன்னோம் பயப்படாதீங்க. இப்போ சோர்ந்து போகாதீங்க. செங்கலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. யோர்தானை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எரிகோவை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. காண்கின்ற தேவன் நான் உன்னை
உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. சொல்லுங்க. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென், ஆமென். தேவன் சம்பூர்ணமான மழையை அவர் பெய்ய பண்ணுகிற பொழுது இளைத்து போன சுதந்திரம் திடப்படும். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அந்த சம்பூர்ணமான வசனத்தை நம்ம மேலே அனுப்பித்து கொடுத்து எல்லா தடைகளை தகர்த்து சோர்வுகளை மாற்றி பயத்தை விலக்கி நாம் ஜெயங்கொள்வது கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். ரெண்டாவது பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24, 26, 27 வசனங்கள். தெரிஞ்ச வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். மாத்திரமல்ல, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பார். ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒரு ஆசீர்வாதமான மழை. ஏற்கனவே பார்த்தோம், மழை என்பது கர்த்தருடைய வசனம். மழையை போல கர்த்தருடைய வசனம் நம்ம மேலே அது பொழிகிறது. ஒவ்வொரு மணி ஆலயத்துக்கு வருகிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சம்பூர்ணமான மழையை போல உங்களோடு பேசுகிறார். ஒரு ஆசீர்வாதமான மழையை போல உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதமான மழை பொழிகிற போது எல்லைகள் எல்லாம் ஆசீர்வாதமாகுமா? எல்லைகள் எல்லாம் ஆசீர்வாதமாகும். பூமி தன் பலனை கொடுக்கும், விருட்சங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி அவர்கள் பிரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் சுகமாய் தங்குவார். ஸோ துஷ்ட மிருகங்கள் பூமியில் உண்டு, துஷ்ட மனிதன் பூமியில் உண்டு, துஷ்ட வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் நம்ம சரீரத்தை கெடுக்கிற, ஆவிக்குள்ள வாழ்வை கெடுக்கிற பொல்லாத துஷ்ட வல்லம் இந்த பூமியில் உண்டு. இப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கும் தேவன் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த வாக்கு தத்துவம் பின்னணி கொஞ்சம் நாம் தியானித்து பார்த்தா, இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முழுக்க எதை குறித்து பேசுதுன்னு சொன்னால், இஸ்ரவேலின் மேய்ப்பரை குறித்து பேசுகிறது. நல்லா வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேலுடைய மேய்ப்பர்களை குறித்து அங்கே பேசப்படுகிறது. ஸோ தேவனே கர்த்தரே நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல பேர் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்லா வாசித்து பாருங்க. 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 34:15 என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமல் போனதை தேடி துரட்டுவதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயக்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ தேவனே நம்ம நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆண்டவரே நம்ம நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான். நம்ம தன்னை அன்றைக்கு கொண்டு போய்
விழுகிறான். மரண இருள் பள்ளத்தால் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றெல்லாம் சங்கீதம் 23 பாடுகிறான். கர்த்தருடைய பிள்ளை கவனிங்க, ஆசீர்வாதமான மழை உண்டு. சபைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை உண்டு. எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, ஆவி ஆத்மா சரீரத்தில் அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஒரு மேய்ப்பனுக்கு கீழே நீங்கள் தொடர்ந்து அடங்கியிருந்தா, ஒரு மேய்ப்பன் சத்தத்தை சரியாக கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களன்னா இந்த ஆசீர்வாதம் மேலே உங்கள் மேலே பெய்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம். இதுதான் கண்டிஷன். இதுதான் இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் ரெண்டாவது உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. மேய்ப்பன் தன் நாடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான்னு வசனம். உங்கள் பேர் யாருமே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால் என்ன பாரு, ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க கொடுக்கப்பட்ட கிருபின் படி ஊழியம் செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் சொல்லுவாங்க, ஹீலிங் பண்ணுவாங்க, ஏதோ சம்திங் அவங்க மேலே அபிஷேகம் தான் ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே வந்துருவாங்க. ஆனால் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டு மேய்ப்பினோடு கூட இணைந்த தரிசனத்தை இணைஞ்சு நீங்கள் ஓடி பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருந்துகிட்டே இருக்கும். ஓப்பனாக பேசிட்டு போகிறேன். அல்லேலூயா. இல்லை நானும் சபை மேய்ப்பினாக இருக்கிறேன், நானும் அநேக சபை கொண்டு வருகிறேன், அது செகண்டரி. உங்களுக்கு எவ்வளோ பேர்னா வரட்டும் போகட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மேய்ப்பன் அவசியம், சபைக்கு மேய்ப்பன் முக்கியம். அவள் தான் ஜீவனை கொடுத்து கற்பம் தரிச்சு பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, கெஸ்ட்டு வருவாங்க போவாங்க, சித்தப்பா வருவார் போவார், மாமா வருவார் போவார், அதெல்லாம் செகண்டரி. சபையில் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நாள்தோறும் 24 மணி நேரம் சபையும் கவனம் வைத்து கற்பம் தரித்து பெற்றெடுத்து சத்தியத்தை போதிக்கிற ஒரு மேய்ப்பன் சபைக்கு உண்டு. அந்த மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு சத்தியத்துக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடந்தா ஒரு ஆசீர்வாதமான மழை பொழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் கடினமாக தான் இருப்போம். மேய்ப்பன்னா கோல் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேய்ப்பன் கரத்தில் கோல் இருக்கும், தடி இருக்கும், ரெண்டுமே நல்லது. கோல் எதற்காக? ஆடுகளை போஷிப்பதற்காக. தடி எதற்காக? சிங்கமோ கரடியை வந்தா தலையில் கொட்டுவதற்காக. ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேய்ப்பன் கையில் கோல் இருக்கும், தடி இருக்கும். கோலை வைத்து ஆடுகளை போஷிப்பார். நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல தேவனோட வார்த்தையை கொடுத்து, ஜெபத்தை கொடுத்து, மகிமையான காரியங்களை செய்து ஆடுகளை போஷிக்கிற அந்த கோலாகிய தேவனோட வசனம் மேய்ப்பன் கையில் உண்டு. மறுபக்கம் தடி உண்டு. தடி எதற்காக? ஆடுகளை சேதப்படுத்த வருகிற பொல்லாத சிங்கத்தை, பொல்லாத கரடியை அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எதிர்த்து போராடி அவளை அதம் பண்ணி தன் ஆடுகளை பாதுகாப்பதற்காக மேய்ப்பன் கத்த தடியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ மேய்ப்பன் முக்கியம், சபைக்கு மேய்ப்பன் முக்கியம். மேய்ப்பனோடு இணைஞ்சிருங்க, தரிசனத்தோடு இணைஞ்சிருங்க. மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். யோவான் 10 முழுசு அந்த மேய்ப்பனை குறித்து பேசுகிறது. நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை குறித்து அது நமக்கு போதிக்கிறது. அந்த மேய்ப்பன சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை இருக்கக்கூடாது. பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை கள்ளத்திற்கு தந்திரமாய் பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் அங்கங்கே போயிட்டே இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேய்ப்பன்கள் அடைங்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் சத்தியம். ஆமேன். பலவிதமான காற்றுகள் அலைப்பட்டு வசனம் ஞாபகத்துக்கு வருது. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல். குழந்தைகளா இருந்தா பலவிதமான காற்று அலைகளை போல என்ன செய்வாங்க? அடிபட்டு அலைந்து திரிவார்கள். முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒரு சபையிலிருந்து ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒரு சத்தியத்தை கேட்டு ஒரு சபையில் நிலைத்திருந்த ஒரு மைப்பியன்கள் அடங்கியிருந்து அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் குழந்தைய போல இருக்கிறவங்க தான் கர்த்தர் பலவிதமான காற்றுகளினால் என்ன செய்கிறார்கள்? அடிபட்டு அலைகளாக இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நீங்கள் நல்ல ஒரு சபையில் இருக்கிறீங்க, தொடர்ந்து சத்தியத்தில் நீங்கள் வளருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கொஞ்சம் பொறுத்துருங்க, அது தாமதித்தாலும் கொஞ்சம் காத்துருங்க, பொறுத்துருங்க, கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். சில வேளை சோதிச்சு பார்ப்பார். உங்களோட விசுவாசத்தை, உங்கள் பொறுமையை, உங்கள் உத்தமத்தை உண்மையை சோதிச்சு பார்த்து பிளஸ் பண்ணுவார். சிலருக்கு ஏன் ஆசீர்வாதம் லேட் ஆகும்னா கர்த்தரே சோதிச்சு பார்ப்பார். எனக்கு தெரியும், நானும் மெய்ப்பனாக இருக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உத்தமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒபே பண்ணுறாங்கன்னு சொல்லி பல விதமான காரியங்களை கர்த்தர் சோதித்து பார்த்து உண்மையை உத்தத்தை சோதித்து பார்த்து அவளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஏன் தாமதம் என்று சொன்னால் உங்கள் உண்மையை சோதிப்பதற்காக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் உண்மையை சோதித்து பார்ப்பார். சோதிச்சு பார்த்துட்டு உண்மையாக இருக்கான்னா 100 மடங்காய் ஆசீர்வதித்து விடுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 2வது ஒரு ஆசீர்வாதமான மலை இருக்கிறது. யாருக்கு இந்த ஆசீர்வாத மலை என்று சொன்னால் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கிருந்து மேய்ப்பினால் போஷிக்கப்பட்டு மேய்ப்பினால் பாதுகாக்கப்பட்டு மேய்ப்பினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதமான மலை பொழியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல சபையில் இருக்கிறீங்க, நல்ல தேவப்பிரசனம் நிறைந்திருக்கிறது, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. சில காரியம் தாமதமானாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென்.
உங்களை சபையில் கொண்டு சேர்த்து கர்த்தர் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்கள் காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். தாமதமாக ஃபீல் பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இளைத்து போகாதீங்க. இளைத்து போகிற சுதந்திரத்தை கர்த்தர் திடப்படுத்துவார். ஆமேன். உங்கள் உண்மையை, உங்கள் உத்தமத்தை மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுவார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் அந்த 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த காரியத்தை பேசுகிறது. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறது. நானே வாசல். இந்த வாசல் வழியாக ஒருத்தன் புறப்பேச உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். 10ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வசனமா? 9 பாருங்க. நானே வாசல், என் வழியாக அவர் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும். எங்கள் புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். புறமான மனுஷன் சரீர மனுஷனுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். உள்ளான மனுஷனாலே நீங்கள் ஆவினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படுங்கள் என்று சொல்ல அதே எபேசியரில் வாசிக்கிறோம். உள்ளான மனுஷன், இன்னர்மன், பரலோக மனுஷன். ஸோ உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். சரீரத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை மேய்ச்சலை கண்டடைய செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிகிற பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்புவார். மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உள்ளும் புறமும் சென்றவன் மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆசீர்வாதமான மழை. நம் ஆவிக்கும் ஆத்மா சரீரத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேய்ச்சலை இந்த வசனம் கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ முதலாவது சம்பூர்ணமான மழையை பொய்யச்சு அது நம்மளை இழைத்து போன, நம்முடைய சோர்ந்து போன வாழ்க்கையை மாற்றும். பயத்தை குழப்பங்களை மாற்றி நம்ம திடப்படுத்தும். அது நம்மளை ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதமான மழை பொழியும். சபையோடு மேய்ப்பனோடு இணைஞ்சு அதை டிராவல் பண்ணுங்க. அது உங்கள் ஏற்ற காலத்தில் தான் பெய்யும். 365 மழை பெஞ்சா சிலருக்கு ஆசை, 365 நாளும் மழை பெய்யட்டும் வாழவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆசீர்வாதம் மழை எப்போ தான் பெய்யணும்? ஏற்ற காலத்தில். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும். ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சாதான் அது ஆசீர்வாதம். 365 மழை பெஞ்சா அது அழிவு, அது சேதம். அப்படி நினைக்காதீங்க நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது கிடையாது, அப்படி கிடையாது, அது சத்தியம் கிடையாது. ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சாதான் அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அது 2வது. 3வது பாருங்க, லேவியராகம புஸ்தகம். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாகிறது. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நீதிமொழி 25:11 அப்படி சொல்லுது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாக இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம். நல்ல ஆலோசனைகள் நம்மளை உறவுகளை இணைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவன் இணைத்தது மனுஷன் பிரிக்காது இருக்கட்டும். நல்ல ஆலோசனை பாருங்க, ஆவிக்குரிய கனியை கொண்டு வரும். உறவுகளை இணைக்கும், அது பிரிக்காது. உறவுகளை ஒட்டு வைக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு திரளான பாவங்களை மூடும். நல்ல ஆலோசனைகள் உறவுகளை கட்டி எழுப்பும். ஆவிக்கிற உறவுகளை கட்டி எழுப்பும். பரலோகத்துடைய உறவுகளை கட்டி எழுப்பும். பூமிக்கிற உறவுகளை அதை கட்டி எழுப்பும். அதான் நல்ல ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள். சத்துருவானவன் பிரிக்கிறவனும் வெட்டுகிறவனுமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது. ஏற்ற சமயத்தில் சொன்ன அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாக இருக்கிறது. கர்த்தர் நேர்த்தியாக நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழி 15:23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. சரியான ஒரு ஆலோசனை சரியான நேரத்தில் கிடைக்கிற பொழுது அதே போல பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் தடுமாறுகிறோமோ, எங்கெல்லாம் கலங்கி போகிறோமோ, எங்கெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, அந்த நேரத்தில் சரியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள் நமக்கு வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சரியான வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும். ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை பலப்படுத்தும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாய் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் நான் இதை செய்வேன். ஒரு நாள் பணக்காரன் சினிமாவில் வேணால் நடக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் பணக்காரன் சினிமாவில் நடக்கும். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். பைபிள் சொல்ற டீச்சிங் என்னன்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு நாள் பணக்காரன் இல்லை. ஒரு பாட்டிலாம் பணக்காரன் முடியாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு யாராக இருந்தாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள். ஆமேன்.
மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாள் பணக்காரன் இல்லை, ஷார்ட்கட்டில் பிளஸிங் இல்லை, சத்தியத்தின்படி தான் ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் நீங்கள் நாள்தோறும் வளரணும், நாளுக்கு நாள் வளரணும், டே பை டே நீங்கள் விருத்தி அடையணும். கர்த்தருக்கு நீதிமன்ற வசனம் இருக்குது, துரிதமாக கிடைத்த சுதந்திர முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கர்த்தர் பிள்ளைகளே, நாளுக்கு நாள் விருத்தி அடைங்க, கர்த்தர் கூட இருந்துகிட்டே இருப்பார். ஆமென். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி சொல்லுங்கள். ஆமாம், அதான் பிளஸிங், அதான் நிலைச்சி நிற்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சில விசுவாசிகள் ரொம்ப ஃபயராக இருப்பாங்க, ஒரு வாரம் ஒரு மாதம், அடுத்த 2ஆம் மாதம் ஆளே இருக்க மாட்டாங்க. என்னடா ஒரு மாதம் துள்ளுனாங்க, வானத்துக்கு பூமிக்கும் துள்ளலாக இருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி துள்ளுவாங்க. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எபிரேயர் 12:1 அப்படி சொல்லுங்கள், விசுவாச துவக்குவரும் முடிக்கிறோமா இருக்கிற கர்த்தரை நோக்கி பொறுமையோடைய ஓட கடுவோம். சொல்லுங்கள், பொறுமையோடைய ஓட, ஸ்லோவாக போங்க, ஸ்டெடியாக போயிட்டே இருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பா. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்னாப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பரவாயில்ல, ஆனாலும் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வேதம் சொல்லுகிற சத்தியம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள். சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும், சபை மக்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவாங்க. கர்த்தரே அது செய்வார். ஆமென். மணி சொல்ற, ஒரு நாள் பணக்காரன் சினிமாவுக்கு தான் பொருந்தும், சபைக்கு பொருந்தாது. ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தை அற்புதங்கள் செய்வார், ஆனாலும் நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் வளரணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஏற்ற காலத்தில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். 1 Peter 5:6 சொல்லுகிறது, தேவன் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன சொன்னீங்க? அப்படியே சொல்லுங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அந்த வசதிங்க, அது பிரதான அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிற வெளியேறப்பட்ட வாக்கு தத்துவம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு இந்த பலத்த அறத்துக்குள்ளே அடிங்கிறங்க. அங்கே அம்பத்தூர் சர்ச்சில் ஒரு வாலிப தம்பி நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாப்புல. அவனுக்கு எப்போ ஜெபம் பண்ணலாம் அந்த ஆண்டு வார்த்தை அந்த பேசிட்டே இருந்தான். தம்பி, நீ ஆண்டு சமூகத்தில் அடங்கிரு, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். வேல்டெக்கில் BE படித்தாப்புல, 10 அரியர் தான். அல்லேலூயா. ஜஸ்ட் 10 இயர்ஸ் தான். 10 அரியர் தான் வைத்தாப்புல. 3ஆம் வருஷம் வரும்போது நல்ல வேளை கொரோனா வந்துச்சு. எல்லா எக்ஸாமும் படித்து பாஸ் பண்ணிட்டான். அந்த கொரோனாவில் ஆன்லைன் எக்ஸாம் தான். நேரில் அவன் உண்மையிலேயே கொரோனா வரும்போது தான் அவன் BA பாஸ் பண்ணியிருக்க முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அத்தனை அரியர் வச்சுட்டாப்புல. நல்ல தம்பி, படிக்கிற ஒரு வேளை படிப்பு வரல, ஆனால் நல்ல தம்பி. அந்த கிருபையினால் கர்த்தரோடு இணைந்து ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிற நல்ல ஒரு தம்பி. சொன்னால் கேட்பாப்புல. கீழ்ப்படுகிற நல்ல ஒரு தம்பி. பார்த்தாரு, ஆண்டவர் நல்ல பையனாக இருக்கிறான். கொரோனா வந்துச்சு, எல்லா ஆன்லைன் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். ஆமென். அவங்க அக்கா 7 அரியர் அதையும் சேர்த்து எழுதிட்டாப்புல. எழுதி BA இங்கிலீஷ் அந்த அக்கா, இவன் வேல்டெக் BE EEE, அவங்க அக்கா BA இங்கிலீஷ் 7 அரியர். அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதி எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த அக்கா, அந்த பொண்ணும் BA இங்கிலீஷ் டிகிரி வாங்கிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. இந்த பொண்ணு, இந்த பையன் எல்லா எக்ஸாம் எழுதி பாட்டேன், இன்னைக்கு MNCல நல்லா போஸ்ட் ஆகிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2005 ரட்சிக்கப்பட்டேன். 2010 ஃபுல் டைம் ஊழியத்துக்காக வந்தேன். 2000 கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் கர்த்தரை வெளியில் கொண்டு வந்தார். ஆமென். வெளியில் பிரசங்கத்துக்கு. அப்புறம் 2005 2022 எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் டைம் வந்து 2010, ஆனால் வெளி ஊழியத்துக்கு வந்தது 2022. 12 வருஷம் தேவனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. சும்மா வந்து ஆல்டரில் நிற்க முடியாது. ஸோ தேவன் அந்த கிருபையை தருகிறார். அது நம்மளை உடைத்து உருவாக்குகிறார், நம்மளை சிச்சித்து நம்மளை பக்குவப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான். காத்திருந்து உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான். அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட அந்த பிரசங்க போது தான் அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த இருதயம் கிரியை செய்யும், அந்த வார்த்தை கிரியை செய்யும். சும்மா பேசுவான கிரியை செய்யாது. ஆனால் உடைக்கப்பட்டவர்கள் வந்து தேவ சமூகத்தில் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தேவதாசர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற பொழுது சும்மா சிம்பிளாக பேசினாலும் அது இருதயத்துக்குள்ள அது விதைக்கப்படுகிறது, அது கிரியை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ 3வது ஒரு மழை இருக்கிறது. அது ஏற்ற காலத்தில் பெய்யும் மழையாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் தான் பெய்யும், அடிக்கடி பெய்யாது. அடிக்கடி பெஞ்சா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அது மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும், அது தீமையாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் அது மழை பெய்யும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ அது 3வது மழை. முதலாவது சம்பூர்ணமான மழை, 2வது ஆசீர்வாதமான மழை, 3வது ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை, 4வது உறைந்த மழை. சங்கீதம் 51:7 சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, வேகமாக போவோம். சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாம். உறைந்த மழை குளிர்ச்சியை கொண்டு வருகிறது. நீதிமொழி 25:13 அப்படி சொல்லுகிறது. இந்த உறைந்த மழை பெய்கிற பொழுது அங்கே குளிர்ச்சி உண்டாகிறது. பனிக்கட்டிய போல ஒரு மழை, குளிர்ச்சியான ஒரு மழை. அந்த மழை பொழிகிற பொழுது அது நம்மளை குளிர்ச்சியாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். கோடை காலத்தில் பெய்கிற மழை குளிர்ச்சி உண்டு பண்ணுது. உறைந்த மழை அது குளிர்ச்சியை தருகிறது, அது வெண்மையாக இருக்கிறது. சங்கீதம் 147:16 சொல்லுகிறது, அந்த உறைந்த மழை பஞ்சு போல, வெண்பஞ்சு போல அது வெண்மையாக இருக்கிறது. வெண்பஞ்சு போல அது வெண்மையாக இருக்கிறது அந்த உறைந்த மலை. புலம்பல் 4:7 சொல்லுகிறது, நசரேயர்கள் இந்த உறைந்த மலையை போல எப்படி இருந்தாங்களாம்? புலம்பல் 4:7 நசரேயர்கள் இந்த உறைந்த மலையை போல அவள் சுத்தமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த உறைந்த மலை வெண்பஞ்சு போல வெண்மைக்கு அடையாளமாக இருக்கு. அப்படியே ஒரு ஹோலினஸ். இந்த உறைந்த மலை நம்ம மேலே பெய்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தமாவீங்க. இந்த சென்னை கார்பரேஷன் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேரை கார்பரேஷன் வேலை ஈடுபடுத்துகிறாங்க. என்னதான் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சுத்தமான மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மழை பெய்ட்டும் பாருங்கள், மொத்த குப்பையும் அள்ளி கொண்டு போயிடுது. அல்லேலூயா. மழை சுத்தம் பண்ணுற அளவுக்கு மனுஷன் கார்பரேஷன்காரர் என்ன செய்ய முடியல, சுத்தம் பண்ண முடியாது. தேவன் கொடுக்குற அந்த மழை என்ன செய்கிறது, முழு பட்டணத்தையும் சுத்தமாக்கி விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உறைந்த மழை என்ன செய்கிறது, நம்ம வாழ்க்கைக்கிற அசுத்தங்களை, அருவறுப்புகளை, தேவனுக்கு பிரியமிடாத காரியங்களை, கிரைகள் எல்லாம் நம்மளை விட்டு அடித்து கொண்டு போய் விடுகிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கீழே நம்ம விட்டு விலக்கி விடுகிறது. சுய நீதியில் நம்ம விட்டு விலக்கி போட்டு விடுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரம் நம்ம விட்டு விலக்கி விட்டுகிறது. லோத்துக்கள் நம்ம விட்டு பிரித்து விடுகிறது. ஆமென். ஸோ இந்த உறைந்த மழை நம்மளை சுத்திகரிக்கிறது, அது நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. பரிசுத்தமாக்குகிற ஒரு உறைந்த மழை. பரிசுத்தமாயிட்டாலே மற்ற ஆசீர்வாதம் தானாக வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:14 சொல்லுகிறது, கிறிஸ்துனுடைய அந்த சிரசும் மயிரும் அது வெண்பஞ்சு போல, உறைந்த மலை போல அது வெண்மையாக இருந்தது. மார்க் 9:3 அது அப்படி தான் சொல்லுது. ஆமென். இந்த உறைந்த மலை எதற்கு அடையாளம்னா, அது ஒரு பரிசுத்தமாக்குகிற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசியாக 6வது காரியம், யாத்திராம் புஸ்தகம் 9:18, 9:22 சொல்லுகிறது, அங்கே கல்மழை பெய்தது. என்ன மலை? கல்மழை. கல்மழை எதுக்கு அடையாளம்னா, ஸ்தோத்திரம், ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குற மலை, அந்த சத்துருக்களை பட்சிக்கிற ஒரு மலை தான் இந்த கல்மழை. அந்த பார்வோன் வல்லமைகளை இந்த எகிப்து தேசத்தை அதம் பண்ணும்படியாக தன் ஜனத்தை வதைத்த, தன் ஜனத்தை அடிமைப்படுத்தின, தன் ஜனத்தை கொடுமையாக நடத்தின அந்த பார்வோனுக்கு கிரியைகளை, அந்த எகிப்து தேசத்தை அதம் பண்ணும்படியாக தேவன் கல்மழையை அந்த எகிப்து தேசம் அதை பெய்ய பண்ணினார். தேசம் அதமாக்கப்பட்டது. சத்துருக்களுக்கு நியாயம் இருக்கிற ஒரு மலையாக, பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு மலையாக, தம் ஜனத்துக்கு நீதி செய்கிற ஒரு மலையாக இந்த கல்மழை இருந்துச்சு. ஆமே. இன்னொரு வசனம் கூட வாசித்து பாருங்க. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாய் 2:17. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினால் உங்கள் கைகளில் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். ஸோ இந்த மழை என்ன செய்யணும்னா, நம்மளை ஒரு மனதிரும்புக்கு நேராக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வரும். மனதிரும்புக்கு நேராக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வரும். கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். சிச்சையே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிச்சிக்காத புத்திரன் தகப்பன் இல்லை. நம்ம சிச்சிக்கா விட்டால் வேசி பிள்ளைலாம் இருப்போம்னு சொல்லி எபிரேயர்ல வசனம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் சிச்சை அவசியம். எதற்காகனா, நம்ம உருவாக்கப்படுவதற்காக, நம்ம ஆஸ்வதிக்கப்படுவதற்காக. எப்பவுமே 365 நாள் கர்த்தர் சிச்சிக்கிறதில்ல, மிஸ்டேக் பண்ண மட்டும்தான் சிச்சிப்பார் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ சிச்சை கொடுக்குற ஒரு மலையாக இருக்கிற இந்த கல்மலை, அது என்ன செய்யணும்னா, நமக்கு நீதிக்கு நேராக, நியாயத்துக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, தேவ சித்தத்துக்கு நேராக, தேவனுடைய மகிமைக்கு நேராக அதை நம்ம நடத்திவிடும். தாவீது 10 விடத்தை பாவம் செய்கிறான், குழந்தை கர்த்தர் அடித்தார், அந்த குழந்தை கேவலமாக இருந்தது அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ அவன் செய்த செயல் எப்படி இருக்கு? கேவலமாக இருக்கு. உரியவன் மனைவியை எடுத்துக்கொண்ட அந்த செயல் கேவலமாக இருந்தது. அதனால் கர்த்தர் சிச்சையை கட்டளையிடுகிறார், ஒரு கல்மலையை கட்டளையிட்டார். எதற்காக? தாவீதை சுத்தம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி தம் நீதியை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் சில வேளைகளில் இந்த கல்மலையை பயன்படுத்துகிறார். ஆமென். அது அவசியம், அதுவும் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் அவசியம், அதான் சரியான வார்த்தை. எப்படி ஒரு சம்பூர்ண மழை நமக்கு தேவையோ, ஒரு ஆசீர்வாதமான மழை நமக்கு தேவையோ, ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை நமக்கு தேவையோ, இந்த கல்மழை நமக்கு அவசியம். ஏற்ற காலத்தில் அது அவசியம். தவறுகள் செய்கிற பொழுது அது நம்மளை கண்டித்து, நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து, சிச்சை கொடுத்து, நம்மளை நேர்வழியாக திருப்பி அது நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக அந்த மலையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் என்ன செய்யணுமா? எரேமியா புஸ்தகம் 5:24. எரேமியா 5:24 வாசிங்க. எரேமியா 5:24. ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் சபையின் மூலமாக, இந்த மலைகள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5:24. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு கற்றுக்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.
ஆஸ்வதிக்கப்படுகிற நீங்கள், பலப்படுத்தப்படுகிற நீங்கள், உருவாக்கப்படுகிற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். முன்மாறி பின்மாறி கர்த்தர் தருகிறார். மழையின் ஆஸ்வதை கர்த்தர் கொடுக்கிறார். வசன மழையை பொழிகிறது, ஜெப மலை சபைக்குள்ளே வருகிறது, தேவ பிரசன்னங்கிற மலை சபைக்குள்ளே வருகிறது, நல்ல ஆலோசனை சபைக்குள்ளே வருகிறது, ஒரு ஆசீர்வாதமான மலை சபைக்குள்ளே வருகிறது. அப்படிலாம் ஆஸ்வதிக்கப்படுகிற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம், அவன் சாலமோனுக்கு அப்புறம் ஆட்சிபுரத்தில் எடுக்கிறான். வசனம் சொல்லுகிறது, ரெகோபெயாம் ராஜ்யபாரத்தில் தன்னை திடப்படுத்திக் கொண்ட பிறகு கர்த்தரையும் நியாயப்பிரமாணத்தையும் விட்டு விட்டான். அவன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தரை விட்டு விட்டபடினாலே கர்த்தர் அவனை எகிப்தின் ராஜாவாகிய சீசா கையில் விட்டு விட்டார். சத்துருக்கள் ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள். அதுக்கப்புறம் மனம் திரும்புகிறான், தன்னை தாழ்த்துகிறான், மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பயந்து நடக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 2வது எபிரேயர் 6:7 வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடி பெய்கிற மழை, சபையில் வசன மழை, ஜெப மழை, பிரசனங்கிற மழை வருகிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? பயிரே முளைப்பிக்கணும். அது 30, 60, 100 பலன் தருகிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பயிரை நீங்கள் முளைப்பிக்கணும். அடுத்த வருஷம் ஒரு நாளும் ஒருபோது நீங்கள் முட்செடிகளையும் முட்புணிகளையும் செய்யக்கூடாது, முளைப்பிக்கவே கூடாது, சுயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தினால் அந்த மழையினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு நீங்களும் ஆஸ்வதமாக வாழ வேண்டும். சபைக்கும் கர்த்தருடைய தரிசனத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் எங்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்படியே 7 மணி இருப்போமா? கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவன் மழையை தருகிறார். ஒரு சம்பூர்ணமான மழை உண்டு, ஆசீர்வாதமான மழை உண்டு. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை உண்டு, உறைந்த மழை உண்டு, நம்மளை பரிசுத்தமாக்குகிற மழை, சிச்சிக்கிற மழை உண்டு, கல்மழை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மலைகளை தேவன் சபையில் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஒரு பிரசனத்தில் கலிகூறுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஆசீர்வாதம் மலை உங்களை நிரப்பட்டும், இந்த சம்பூர்ண மலை உங்களை பலப்படுத்தட்டும், இந்த உறைந்த மலை உங்களை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. கல்மலை உங்களை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழையினாலே தொடர்ந்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. வாழ்க்கையில சோர்வுகள் நீங்கி போகட்டும், எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இளைத்து போன சுதந்திரத்தை கர்த்தர் திடப்படுத்துவாராக. இளைத்து போன கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா வாயில இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. எங்களை திடப்படுத்துகிறபடினாலே, எங்களை திடப்படுத்துகிறபடினாலே, எங்களை பலப்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒரு ஆசீர்வாதமான மழை தொடர்ந்து சபையில் அப்பா பெய்வதாக ராஜா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு நடப்பார்களாக ராஜா. ஹல்லேலூயா. சகல விதத்திலும் ஜனங்கள் பிழைத்துக் கொள்வார்களாக. வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையின்படி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையின்படி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்க நாமத்தினாலே ஆண்டவரே இந்த சர்ச்சை மக்களையும் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வளரட்டும் அப்பா, தொடர்ந்து வளரட்டும். தொடர்ந்து கிரியேசன் எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.